இங்கேருந்து வந்து ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 127 காட்டுது. நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள். ஆள் நடமாட்டமே இல்லை. லெஃப்ட் சைட் பாருங்களேன், அழகாக இருக்குது இந்த பாண்டெல்லாம். அப்பா ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் உண்மையாக வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம் இந்த ரோட்ஸ்லலாம். ஸோ பியூட்டிஃபுல். இந்த ராமேஸ்வரம் மட்டும் ஒரு ஸ்ட்ரெச்சு தனியாக தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே பிரிஞ்சு அழகாக இப்படி வரும் இந்தியாவிலேருந்து. இது தாண்டினா இலங்கை, இது தாண்டினா இந்தியா. அவங்க நம்ம ஆளுங்க சம்டைம்ஸ் நல்ல மீன் கிடைக்கும் அந்த இடத்துல. ஈழம் போர் நடந்தது பாரு, அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. ராமாயணம்லாம் வந்து புத்தருக்கும் முன்னாடி நடந்தது. சிவன் பக்தர் அவர் ராவண அனுமார் வந்து இலங்கையை பார்த்தோன்னா பயந்துட்டாராம். ராமேஸ்வரம் வெல்கம்ஸ் யூ. ஸோ நம்ம காளையார் கோயிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வெளில வந்துட்டோம். இங்கேருந்து வந்து ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 127 காட்டுது. 2 hours. எனக்கு வந்து சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி பாம்பன் பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணணும். தட் இஸ் த கோல் ஃபார் த டே. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது போய் ராமேஸ்வரம் சேர்ந்தால் தான் கொஞ்சமாச்சு அந்த கடலெல்லாம் பார்க்க முடியும், அந்த பாம்பன் பிரிட்ஜெல்லாம். ஐ திங்க் இந்திரா காந்தி பிரிட்ஜ்னு அதுக்கு இன்னொரு நேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். பட் யா, போகிற வழியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டவுன்ஸ் எல்லாம் வந்து கிராஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் ஒரு 4-5 வாட்டி ராமேஸ்வரம் வந்து போயிருப்பேன். பட் ஐ எம் கம்மிங் இயர் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 10 years மேலே இருக்கும். 10-11 years இருக்கும் நான் கடைசியாக வந்து. ஸோ அதுக்கப்புறமா ராமேஸ்வரம் இப்போ தான் வரேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் டிரைவ். இந்த ரோட்டில் வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இட் வில் கோ டு திருச்சி, பிள்ளையார்பட்டி அண்ட் காரைக்குடி. ஸோ திருச்சி 128 கிலோமீட்டர்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து. திஸ் ரோட் டைரக்ட்லி லீட்ஸ் டு ராமேஸ்வரம், ராமநாதபுரம். பெருசாக வந்து டிராஃபிக்கோ இல்லை வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டோ கிடையாது இந்த ரோட்டில். அண்ட் லாட்ஸ் ஆஃப் பென்ஸ் அண்ட் கர்வ்ஸ், க்ரீனரி வந்து நிறைய இருக்கிறதுனால இட்ஸ் மேக்கிங் த டிரைவ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ட்ரெச் இருக்குது பாருங்கள். ஆள் நடமாட்டமே இல்லை. ஸோ பெஸ்ட் டைம் டு ட்ராவல் டு ராமேஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங்குள்ளே நீங்கள் ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அகெயின் பரமக்குடி ரைட்டு. ஐ திங்க் திஸ் ரைட் ஆல்சோ லீட்ஸ் டு பரமக்குடி. போர்டு போட்டிருக்கு அங்கேயே. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய ஹிஸ்டாரிக்லி சிக்னிஃபிகண்ட்டான டவுன்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போவோம். ஒன் டவுன் தட் ஐம் வெரி இன்ட்ரீக்ட் இஸ் அ டவுன் கால்டு தேவிப்பட்டினம். ஸோ அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது. லிங்கம் பார்த்தீங்கன்னா கடலில் வச்சுருப்பாங்க, இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் சீஷோர்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா கடல் தண்ணி வந்து அந்த லிங்கத்தை சுற்றி இருக்கும். ஸோ நான் சின்ன வயசில் பார்த்தது அது வந்து இந்த ராமாயணம் பீரியடில் ராமரே வந்து வச்சதா இன்னும் பிரதிஷ்டை பண்ணதா சொல்லுவாங்க அதை. ஸோ தட் இஸ் ஒன் டவுன் தட் ஐம் வெரி மச் இன்ட்ரீக்ட். இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்பிள் இருக்குது. பட் நாட் ஷுவர் என்ன கோயில்னு தெரியல. பெருமாள் கோயில் நினைக்கிறேன். பெருமாள் கோயில்னாலே இந்த காம்பவுண்டில் அந்த இது இருக்கும், ஒயிட் அண்ட் ரெட் நாம மாதிரி. ஸோ ஐ திங்க் பெருமாள் கோயில் தான் நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்களேன், எவ்வளோ க்ரீனரி பாருங்களேன், அன்பிலீவபிளுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சென்னையிலேருந்து வர்றதுனால நமக்கு ரொம்ப பெருசாக தெரியுது இதெல்லாம். பட் மேபி கொஞ்சம் ஊர் சைட்லேருந்து யாராவது பார்த்துட்ருக்காங்கன்னா என்ன இதுக்கெலாம் போய் வாயை பழக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல். அகெயின் இந்த ரோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்டு அழகாக ஓட்டலாம். ஐ திங்க் ஐல் டூ தட். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நான் இப்போ ஆன் பண்ணிட்டேன், அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு பிரேக்கில் மட்டும் கால் வச்சா போதும். ரொம்ப டெம்ப்டிங்கான ரோடுங்க அது. திஸ் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம். நைட்டில் கண்டிப்பாக இட்ஸ் நாட் குட் ஃபார் டிரைவிங். பட் மார்னிங் டைமில் இந்த மாதிரி அரௌண்ட் 3:30 3:40 பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மார்னிங் இந்த டைம்லலாம் ஐ திங்க் இட்ஸ் குவைட் அ டெம்ப்டிங் ரோடு. நிறைய கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் இருக்கிறதுனால லெஃப்ட் சைட் பாருங்களேன், அழகாக இருக்குது இந்த பாண்டெல்லாம். அப்பா ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் தனியாக வந்தேன்னா அப்படியே காரை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காந்து ஒரு 15 minutes அந்த பாண்டை அப்படியே பார்த்துட்டு வருவேன். எனக்கு ஸ்மால் திங்ஸ் மேக் மீ ஹாப்பி. அந்த இடத்துல இருக்கும்போது நான் ரியலைஸ் பண்ணுவேன்ப்பா சென்னையிலேருந்து 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ காரைக்குடி லெஃப்ட்டு, தேவிக்கோட்டை லெஃப்ட்டு,
நான் சொன்ன இடம் வந்து தேவிப்பட்டினம். ஸோ ஸ்மால் திங்ஸ் மேக் மீ ஹாப்பி. ஒரு லோட்டஸை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு ட்ரீயோ, ஒரு ஸ்ட்ரப்போ, ஒரு சின்ன ஒரு செடியோ அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் ஈவன் for minutes after minutes, 15 minutes, 20 minutes கூட கண்டினியூஸா. I don't know, it makes me happy. கரெக்டாக ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோம். ஸோ 100 kilometers to go for ராமேஸ்வரம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு ரைட்டு கட் ஆகும் ராமேஸ்வரத்துக்கு. அந்த ரைட் எடுத்துட்டோன்னா ஐ திங்க் அங்கேருந்து எந்த டீவியேஷனுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். போர்டு போட்டிருக்கு பாருங்கள், திருச்சி லெஃப்ட் 127. ஸோ ராமநாதபுரம் ரைட் 51. ஸோ நம்ம திருச்சியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரோன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரூட் இருக்குல்ல, ராமேஸ்வரம் ரூட்டு. நம்ம இப்போது அஃபிஷியலாக பிஸ்னஸ் விஷயமாக காளையார் கோயில் போனதுனால இந்த டீவியேஷன், இல்லாட்டி நம்ம இந்த ரூட்டில் தான் வருவோம். இப்போ நான் ரைட் எடுத்து இந்த சர்வீஸ் ரோட்லேருந்து மேலே ஹைவே ஏறுவேன். ஸோ இதுதான் வந்து ராமேஸ்வரம் வரத்துக்கான ட்ரெடிஷ்னல் ரூட். நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா திருச்சிக்கு கிட்ட லெஃப்ட் ஒன்று எடுப்பீங்க, புதுக்கோட்டை காரைக்குடி தாண்டி இந்த ரோட்டில் தான் இவள் கம் அண்ட் ஜாயின். ஸோ அந்த ஹைவேவை தான் நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த ஹைவே. 2-way ரோடு தான், பெருசான ஹைவேஸ் மாதிரி 4-way கிடையாது. பட் டிராஃபிக் இல்லை, பெருசாக வண்டி மூவ்மெண்ட் இல்லை. இந்த ரோடோடைய ஸ்ட்ரெச் வந்து லிட்ரலாக ஒரு 1.5 kilometers அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தான் ஸ்லைட்டாக லெஃப்ட் கட் ஆகுது. இட் வாஸ் சச் அ லாங் ஸ்ட்ரெச். பியூட்டிஃபுல்ங்க. ராமேஸ்வரம் அந்த பாம்பன் பாலம் கிட்ட நம்ம நியர் ஆக ராமேஸ்வரம் கிட்ட போக ஈகிள்ஸ் பார்க்கலாம், கழுகுகள் பார்க்கலாம். நான் நிறைய பார்த்துருக்குறேன் சின்ன வயசில். கழுகும் வல்ச்சர்ஸும் நிறைய பார்த்துருக்கேன். அது எதனாலன்னு தெரியல, பட் நிறைய ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர்ஸ் இருக்கும் பாம்பன் பாலம் கிட்ட. அதான் ராமேஸ்வரம் நியர் ஆகும் போது இல்லை, டோட்டலாக அந்த டெரைனே மாறிடும். ரொம்ப நான் என்ஜாய் பண்ண ஒரு ஊர். நிறைய வாட்டி நாட் ஜஸ்ட் ட்ராவலிங், பட் ஒன்று என்னென்னா, இஃப் யூ ஆர் ட்ராவலிங் டு ராமேஸ்வரம் ப்ளீஸ் டூ ட்ராவல் டியூரிங் த டே. அது மட்டும்தான் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஏன்னா இல்லாட்டி இந்த பியூட்டியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரசிக்க முடியாது. நைட் டைமில் வந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நான் நைட்லையும் நிறைய வாட்டி வந்திருக்கேன், 2-3 வாட்டி. ஸோ ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அரௌண்ட் இந்த 4:30-5 o'clock டைமில் ரீச் ஆனேன் ஈவினிங். எனக்கு அந்த மெமரிஸ் தான் விவிடாக இப்போது ஞாபகம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:30 ரீச் ஆகிடுவோம் அகெயின் சேம் டைம். இதுவுமே எனக்கு நல்ல மெமரியில் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அப்படியே காளையார் கோயிலேருந்து இங்கே ராமேஸ்வரம் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக பிளான் பண்ண முடிஞ்சது. எனக்கு அங்கே என்னுடைய பிஸ்னஸ் ஒர்க் முடியறதுக்கே எப்படியோ ஒரு 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்தோம், லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அகெயின் சி. ஸோ ஐ திங்க் வி ஆர் வெரி நியர் டு பரமக்குடி as well. அந்த ஊர் வந்து இட் கேவ் us a lot of celebrities. ஃபார் எக்ஸாம்பிள் கமல்ஹாசன், அவருடைய நேட்டிவ் ஹோம் டவுன் பரமக்குடி. சீமான், அவருடைய நேட்டிவ் ஹோம் டவுன். இந்த மாதிரி நிறைய பேருடைய ஒரு ஹோம் டவுன் அது பரமக்குடி. எனக்கு டக்குன்னு இவங்க 2 பேர் தான் மைண்டில் வந்தாங்க. அரவுண்ட் 75 kilometers to ராமேஸ்வரம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட் வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனுங்க அது. ரொம்ப ரொம்ப சீனிக்கான ஒரு ரோடு. ரொம்பவே நான் இந்த டிரைவை என்ஜாய் பண்ணி ஓட்டுறேன். அந்த பஸ் தானே? ஆமாம். ராமநாதபுரம்ன்றது ஒரு ஊருமா, ராமேஸ்வரம்ன்றது ஒரு ஊர், செங்கல்பட்டுன்றது ஒரு ஊர், மதுரைன்றது ஒரு ஊர். பின்ன நடிக்கிறியம்மா? ராமநாதபுரம் இது, ராமேஸ்வரம் இதெல்லாம் கேட்குறியம்மா? ராமேஸ்வரம்ன்றது ஒரு ஊர், ராமநாதபுரமும் ஒரு ஊர். அவர் ராமநாத சாமியால எனக்கு தெரியாது. ராமநாதன் அவர் வந்து ஈஸ்வரன். நீங்கள் உண்மையாக வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணலாம் இந்த ரோட்ஸ்லாம். ஸோ பியூட்டிஃபுல். ஓ மை காட், 140ல் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் ஆகுது. 160ல் ஐ ட்ரைட் பட் இட் டிட்ன்ட் ஆக்டிவேட். நைஸ். சரியான ஸ்ட்ரெச்சுங்க. சூப்பர் பைக்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். The emptiness of this road and the kind of stretches that it offers
பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நாகப்பட்டினம் லெஃப்ட்டு, ரைட் எடுத்திங்கன்னா ராமநாதபுரம். ஸோ நம்ம இப்போ ரைட் எடுக்க போகிறோம். ஸோ ஐ திங்க் காரைக்கால், நாகப்பட்டினம் அந்த ரூட்லேருந்து வரவங்க வந்து இந்த ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதுக்கப்புறமா பெருசாக எதுவும் டீவியேஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லெஃப்ட் வரும், ஐ திங்க் அதான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். அதோட எண்டு நீங்கள் கண்டினியூஸாக போனீங்கன்னா ராமேஸ்வரம். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். கண்ணா விண்டோவை இறக்கி விட்டால் தான் உங்களுக்கு தெரியும். பட் சத்தத்தில் பெருசாக கேட்காது. பட் யூ கேன் see how beautiful the skies are. எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லாம் வந்து இவ்வளோ அந்த மாஸ் சொல்கிறேன், கண்ணு கெட்ட தூரம் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரல் லேண்டாக தெரியுது இல்லையா? ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறேன். சின்ன வயசில் பார்த்தது உண்டு, ஆனால் ஞாபகம் இல்லை. அப்போல்லாம் வந்து எது அக்ரிகல்ச்சரல் லேண்டு, அதெல்லாம் வந்து நமக்கு எது கமர்ஷியல் பிளாட்ஸு, அதெல்லாம் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாத ஒரு ஏஜ் இல்லையா? அப்போ பார்த்தது உண்டு. பட் இப்போ தான் ஐம் ரியலைசிங் எவ்வளோ பேரன் லேண்ட்ஸ் ஆர் தேர், எம்டி லேண்ட்ஸ். ராமநாதபுரம் 13 கிலோமீட்டருமா, ராமேஸ்வரம் அங்கேருந்து 50 கிலோமீட்டர் போனோம். அது நாகூர் தர்கா. நாகப்பட்டினம் நான் இப்போ போயிட்டு வந்தேன் ரீசெண்டாக. திருநள்ளார் கோயில் இருக்குல்ல, அங்கேருந்து ரொம்ப பக்கம். நாகப்பட்டினம், காரைக்கால், திருநள்ளார் இந்த 3 ரொம்ப பக்கம். நம்ம போகும்போதே போக மாட்டோம். ஆமா ஆமா, திருநள்ளார் கிட்ட. எங்கள் அம்மாவுக்கு ஏனினா உயிர், அதனால பார்த்த உடனே சட்டால்னு பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்திட்டேன். இப்போ அப்படியே ரிவர்ஸில் போயின்னு இருக்கேன். பாருமா, ஏனி பிடிச்சிக்குதா பாரு, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோ. நல்ல தடியாகுதா ஏனி உன்ன மாதிரி? எவ்வளோன்னு கேளு. எவ்வளோங்க? வாங்க வண்டியை விட்டு வெளில இறங்கி போவோம். 2 நாய் வச்சுருக்காங்கம்மா. அம்மா ரெண்டுமே நீங்க தான் வளர்க்குறீங்களா? ஆமா, அழகாக இருக்குது குட்டி. தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ. கடிக்குமா? இல்லை இல்லை, குட்டியோ ரொம்ப ஒன்றும் இல்லை. ஜாக்கிரதையாக வச்சுக்கணும்ல, இல்லை ஓடிடுவோங்க ரோடுக்கு. தப்பான்னு. சரி. பிஸ்கெட்டா? பிஸ்கெட் இருக்கும். சரி தரேன் இரு. நீ விளாடுவியா? சரி. செருப்பெல்லாம் தின்னக்கூடாது. பாய். இந்த மாதிரி சின்ன நாய், குட்டி நாயெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடும். உடனே அதுங்க பத்திரமா இருக்கணும்னு வேண்ட ஆரம்பிச்சிருவேன். அம்மா பேக் டு பேசஞ்சர் சீட் வந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் பின்னாடி படுத்து தூங்கின்னு இருந்தாங்க. அம்மா என்ஜாய் பண்ணுறியா ரைடை? போலாமா? சொல்ல. இப்போ நம்ம அங்கே போகிறோம்ல, பாம்பன் பாலம். ஆமாம், ஸ்டே பண்ணி ட்ரெஸ்லாம் பண்ணி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி. பாம்பன் பாலத்திலலாம் தங்க மாட்டோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அங்கே தங்க மாட்டோம்டா, அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தல. அதாம்மா, பாம்பன் பாலத்தை தாண்டி தாம்மா ராமேஸ்வரம் போக முடியும். அப்போ எப்படி நம்ம அங்கே ஷூட் பண்ணும்போது வேறு ட்ரெஸ்ஸு வேர் பண்ணணும்? இப்போ அது இப்போ நீ நிறுத்தி ஃபோட்டோ எடுக்க போகிற. அப்போ வரும்போது எடுக்கலாமா? வரும்போது பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆகும். நாளைக்கு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணுறோம்ல. ஸ்டே பண்ணி அங்கே ரிட்டர்ன் ஆகும்போது எடுக்கலாமான்னு கேட்குறேன். பண்ணலாம், எடுத்துடலாம். அப்போ அந்த வழி தான் வரணுமா? இந்த வழி. ஆமாம், அந்த பாலத்தை கடக்காமல் நீ ராமேஸ்வரம் போக முடியாது. எல்லாரும் அந்த பாலத்துல போறாங்க. அது வேற ரூட் இல்லையா? வேற ரூட். கள்ள போட்ல போலாம். வரியா? நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். திருட்டு போட்டுக்குது, அதில் வேணா போகலாம்.
ஓகே கைஸ், இங்கே அகெயின் லெஃப்ட்டு கட் ஆகுது. ராமநாதபுரம் கேட்டலாமா, ஸ்ட்ரெயிட்டு போனால் 4 கிலோமீட்ரு, லெஃப்ட்டு ராமேஸ்வரம் 60 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். ராமநாதபுரம் வேற ராமேஸ்வரம் வரையா? ஆமாம், அப்படியே மண்டலம் வழியாக போனால் ஸ்ரீலங்கா போயிடலாம். ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்கா தெரியுமா? காட்டுறேன் பேர் உனக்கு எல்லாம். ஸோ கைஸ், இந்த லெஃப்ட்டு நான் ஐ திங்க் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், ஒரே ஒரு லெஃப்ட் மட்டும் வரும்னு. இந்த லெஃப்ட்டுக்கு அப்புறம் ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி மச் டீவியேஷன். லைட்டாக கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இங்கே பேருமா நார்த் இந்தியன்ஸு, நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க. உலகத்துல யாருக்குமே தெரியாத விஷயத்தை சொல்லிவிட்டாயா. தூத்துக்குடி 141, கன்னியாகுமரி 250, ராமேஸ்வரம் 51. இங்கேருந்து கன்னியாகுமரி வந்து 250. மெயின் பாயிண்ட்டுமா இது. நிறைய இடம் இருக்குது சாப்பிட்றதுக்குலாம். இல்லை இன்னொரு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டு ராமேஸ்வரம். கரெக்டாக டைம் வந்து ஆன் ஸ்ட்ரோக் ஆஃப் 5. ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு 10-11 இயர்ஸ் கழித்து நான் வரேன். எப்போ வந்து எனக்கு இந்த காளையார் கோயிலில் ப்ராஜெக்ட் வந்ததோ அப்போயே ஐ டிசைடட் கண்டிப்பாக காளையார் கோயிலில் போயிட்டு அந்த ஃபஸ்ட்டு அஃபிஷியல் விசிட் இருக்கு இல்லையா, சைட் விசிட் பார்த்துட்டு கிளைண்ட்டை பார்த்து முடித்த உடனே கண்டிப்பாக ராமேஸ்வரம் போயிடணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுடைய பல வருஷ கனவு இது. எத்தனை வருஷ கனவு இது? 30 இயர்ஸா? 30 வருஷமாக எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டிருக்காங்க ராமேஸ்வரம் வந்து பார்க்கணுன்னு. இட்ஸ் நோ பிக் டீல். அது ஆனால் சென்னையிலேருந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம். பட் தெரில, அதெல்லாம் வந்து கரெக்டாக அமையணும் போல். ஏதோ ஒரு காரணத்துக்காக போக முடியாமல் ஏன்னோ. ராமேஸ்வரம் வந்து ராமர் வந்து இடமா? ஆமாம். அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாரு? அங்கே தான் வந்து போர் தொடுத்தார் ராவணனை எதிர்த்து. ஓ, எதிர்த்து அங்கே பண்ணி அங்கே என்ன ஆச்சு? அங்கே தான் ராமாயணம் போர் நடந்தது இலங்கையில். இங்கேருந்து தான் போனாங்க. அதாம்மா அந்த இது பிரிட்ஜ் இருக்குல்ல, ராம் சேத்து இருக்குல்ல, அது வந்து இங்கிலீஷில் ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஆடம்ஸ் சம்திங். அதுதான் நம்ம தமிழில் ராமர் பாலம்னு வச்சுக்கேன். அது வந்து இந்த கல்லெல்லாம் போட்டு இந்த பாலத்தை உருவாக்குறாங்கல்ல. ராமர் பாதம் ஏன் அங்கே வந்தது? ஏன்னா ராமர் அங்கே பாதம் வச்சாரு. அது என்னமா இருக்கா? அதாவது ராமேஸ்வரம். ஆமாம், ராம் ஈஸ்வரம் எப்படி பேர்? ராமேஸ்வரம். ஆமாம், ஈஸ்வரம் இருக்குது, ராமும் இருக்குது பேர் ஒரே வார்த்தையில். அங்கே தான் வந்து சிவனை கும்பிட்டார் அவர் போருக்கு முன்னாடி. ஆமாம், ஆமாம், போருக்கு அவரே லிங்கம்லாம் செஞ்சு கும்பிட்டாரு. அதுதான் நான் சொல்கிறேன், இந்த தேவிப்பட்டினம் போகிற வழியில் ரொம்ப அழகாக இருக்கும். கடலில் இருக்கும் லிங்கம். நீ ராமேஸ்வரம் போனாலே தலை முழுகணும். ஆமாம், அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் தான். இந்த ராமேஸ்வரம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஏன் வந்து நம்ம ரொம்ப டுவர்ட்ஸ் த கோஸ்ட் வந்து போயிட்டுருக்கோன்னா, இந்த ராமேஸ்வரமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் இருக்குல்ல, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் அப்படியே மெயின்லேண்ட்லேருந்து வளைஞ்சி இப்படி வெளில வரும், கடலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன டெய்ல் மாதிரி. நான் வேணால் இங்கே மேப் வேணால் போட்டு காட்டுறேன். இல்லை நீங்களே மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ராமேஸ்வரம் மட்டும் ஒரு ஸ்ட்ரெச்சு தனியாக தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே பிரிஞ்சு அழகாக இப்படி வரும், இந்தியாவிலேருந்து, இந்தியன் சப்கான்டினென்ட்லேருந்து, மெயின்லேண்ட்லேருந்து. ஸோ ஸ்ரீலங்கா எப்படி காமிக்குது? இங்கேருந்து ஸ்ரீலங்கா தெரியும். ஆமாம், இங்கே தான்மா வந்து நம்ம மீனவர்கள்லாம் பிடிச்சின்னு போயிடுறானுங்க. ராமேஸ்வரம் நியூஸில் பார்ப்பியே, ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து இலங்கைக்காரங்க பிடிச்சின்னு போயிடுறாங்கண்ணே. ஏன்னா ரொம்ப இன்டர்நேஷ்னல் வாட்டருன்றது வந்து நம்ம லேண்டு மாதிரி பார்டர் போட மாட்டாங்க. ஃபுல்லாக கோன் மாதிரி கயிறு மாதிரி இருக்கும். இது தாண்டா இலங்கை, இது தாண்டா இந்தியா. அவங்க நம்ம ஆளுங்க சம்டைம்ஸ் நல்ல மீன் கிடைக்கும் அந்த இடத்துல, அந்த அந்த ஸ்பாட்டில் பர்டிகுலர். அதாவது கச்சத்தீவு தெரியுமா? கச்சத்தீவு கேள்விப்பட்டிருக்கியா? கச்சத்தீவுன்றது வந்து இனிஷியலாக அங்கே இதெல்லாம் நடக்கும், ஒரு கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும். அண்ட் அங்கே மீனவர்கள் வந்து வலையெல்லாம் காய போடலாம். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனில் தான் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போச்சு 2 நாட்டுக்கும் நடுவில், யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் அது கச்சத்தீவு பிரச்சனை பெருசாகிடுச்சு ஒரு டைமில். ஸோ அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது நம்ம ஃபிஷர்மேனுக்கும் அவங்க கவர்மெண்ட்டுக்கும். பட் அந்த போர், ஈழம் போர் நடந்தது பாரு, அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு.
முன்னாடி அப்படி இருந்தது. ஆனால் மேப்பில் பார்க்கும்போது ராமேஸ்வரம் பக்கத்துலேயே ஸ்ரீலங்கான்னு ஒரு இது இருக்கும். ஆமாம், பக்கத்துலேயே தெரியும். அதான் நான் சொல்கிறேன், நீ போட்டில் ஸ்ரீலங்கா போகலாமா இங்கேருந்து கிட்டியா? இங்கேருந்து போட்டில் போக முடியும், பாசிபிள். நம்ம போக முடியாது, ஆனால் போட்டில் ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நம்ம எப்படி போக முடியும்? ஃப்ளைட்டில் தான் போக முடியும். இல்லை, போட்டில் வழி இருக்கும். சென்னை டு ஸ்ரீலங்கா போட் இருக்காதான், ஷிப் இருக்காதான் இருக்கும். போகணுன்னு ஆசைப்பட்டு போனால் தேடி பார்த்தா மேபி கிடைக்கலாம். பட் இவங்கெல்லாம் வராங்களா ஸ்ரீலங்காக்காரங்களா? ஆமாம், இங்கேருந்து தான் போய் வந்து அனுமார் இங்கேருந்து தான் பறந்து போனார் இலங்கைக்கு. பறந்து போய் இலங்கையை பார்த்தார். தெரியாதிருந்தது உணர்ந்தாய், அதனால் அதிசயம் நிகழ்ந்த. சிலோனு அதோட ஆக்சுவல் பேர். சிலோன்னா ஆக்சுவல் பேரு. இப்போ ஸ்ரீலங்கா. ஆமாம், அதெல்லாம் வெள்ளைக்காரன் பார்த்த வேலை. அது இலங்கைன்றது தான் நம்மளுடைய இதில் புராணத்தில் இருக்கும், இதிகாசத்தில். பயங்கர செல்வம் செழிப்புருந்த ஒரு நாடாம் ஒரு காலத்தில் ராவணன் இருக்கும்போது. ஒட்டீஸ்வரன். ராவணன் யார் தம்பி தெரியுமா? கெஸ் பண்ணு, சும்மா கெஸ் பண்ணு. குபேரன் தம்பி. பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் ஏற்கனவே ஒரு 40 வாட்டி உன்ட்ட இந்த கதையை சொல்லியிருப்பேன். இல்ல கிடையாது, ரொம்ப செல்வந்தன்னு சொன்னால. ஆமா, அதில் அவர் அதனால மட்டும் செல்வந்தன் இல்லைம்மா, அவர் தலை சிறந்த ஒரு ராஜா. சில ராவண பக்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட நீ போய் பேசுறேன்னு வச்சுக்கேன், கர்ணர் அந்த லெவலுக்கு அவரை இது பண்ணுவாங்க, போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவரை புகட்டுருவாங்க. எந்த அளவுக்குனா, அவர் இறக்கும் போதேவே ராமரோ அனுமாரோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் போய் லக்ஷ்மணன் கிட்ட சொன்னாங்களாம், சீக்கிரம் போய் ராவணன்கிட்ட பேசு, இறந்து போயிட போகிறாரு, ஆட்சி எப்படி செய்யுதுன்னு அவர்கிட்ட கற்றுக்கோன்னு. ராவணன் கிட்ட ஆமாம், இலங்கையோட மன்னர் அவர். இப்போ இந்த ஸ்ரீலங்காலேருந்து வரவங்களுக்குலாம் ராவணன் பிடிக்குமா? அப்படிங்கிற அவங்க பயங்கர புத்திஸ்ட் தான் அதிகம். ராமாயணம்லாம் வந்து புத்தருக்கும் முன்னாடி நடந்தது. இப்போ ஆமாம், இப்போ நீ ஸ்ரீலங்கா போனோன்னா புத்திஸ்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி, புத்த மதம் தான் அதிகம். அதனால் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து ராவணனை பிடிக்குன்னா மேபி ஒரு சில பேர். சரி, இப்போ ராவணன் அங்கேயே பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஸ்ரீலங்காவா? ஆமாம், அவர் பிறந்தது டெல்லி பக்கத்தில். டெல்லி பக்கத்தில் பெஸ்ரக்குன்னு ஒரு இடம் நினைக்கிறேன். அவர் வந்து பிராமணன்மா ராவணனே. ராஜாவா? பேசிக்கா ஐயர் அவரு, பிராமணன் அவரு. அவர் என்ன பண்ணுவாரு, ராமரோட ஃபைட் பண்ணோம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க இருங்க. அவர் பொண்டாட்டி தூக்கின்னு வந்தா சண்டை வராம. அவங்க எங்க இருந்தாங்க? அவங்களாம் அயோத்தியால இருந்தாங்க. அயோத்தி எங்க இருக்கு? ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்றீங்க. அயோத்தி வந்து நார்த் இந்தியால இருக்குது. இந்த இப்ப ராமர் கோயில் கட்டுறாங்களே, உத்தரப்பிரதேஷ். அங்கதான் இருந்தாரு அவரு. அங்க கூட்டிட்டு இங்க வந்தாரு. அங்க இருந்து தூக்கின்னு வந்துட்டாரு, கூட்டிட்டு வரல. புஷ்பக் விமான்னு ஒரு இது இருக்கு, அது பறக்கும். ராவணனை யாரும் தடுக்க முடியாது. அது வந்து அதையே குபேர கிட்ட தான் ஆட்டையை போட்டாரு. குபேரன் தான் அதை வச்சுன்னு சுற்றி நிற்பார், அது பறக்கும். அதில் என்ன பண்ணுவார், உங்களை போட்டு இங்கே கூட்டின்னு வந்துடுவார். பாவம் ராமரும் லக்ஷ்மணனும் சாதா ஒரு மனுஷாளுங்க மாதிரி, அவங்களே ஒரு அவதாரம் கடவுள் ராமர். ஆனால் தெருவா காடு காடாக போய் தேடி இருந்தார். எங்கே போயிட்டாங்கன்னா அப்போ தான் அங்கேருந்து நடந்து வருது இங்கே வந்து அப்படியே விசாரிச்சு வந்து அப்படியே சவுத் சைடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ஆர்மியை உருவாக்கி இங்கே நிறைய தமிழர்கள் நிறைய பேர் சண்டை போட்டாங்க ராமனுக்காக. ராமருக்காக நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. யார? சீதாவையா? அனுப்பமாட்டேன்ட்டார். ஃபர்ஸ்ட் அனுமான் போய் பேச போவார். அனுமான் பார்த்தோடனே மிரண்டுருவாருமா இலங்கையை பார்த்தோன்னே. அதாவது ஒரு சில வால்மீகி, அதாவது ராமாயணத்தில் நிறைய இருக்குது. வால்மீகி இருக்குது, துளசிதாஸ் இருக்குது, நிறைய ராமாயணம் இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஒரு ராமாயணம். இதுதான் ராமாயணம்னு கிடையாது. அப்போ வால்மீகி ராமாயணத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதில் அழகாக போட்டிருப்பாங்க, அனுமார் வந்து இலங்கையை பார்த்தோன்னா பயந்துட்டாராம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படிடா ராமர் வந்து இவனை தோக்கடிக்க போறாரு அப்படின்னு. என் ராமனால எப்படி சண்டை இட்டு இவனை ஜெயிக்க முடியும்? ஆள் மட்டும் இல்ல, செல்வம் செழிப்பு வளம், அவருடைய ஆர்மி, அவர்கிட்ட அவருடைய புள்ள கும்பகர்ண பயங்கர பலசாலிங்க அவங்க.
கும்பகர்ணன் தம்பி. ராவணன் இல்லையா? தம்பி பையன் ஒருத்தர் பேர் இந்திரஜித். ராவணன் பயங்கரமான ஆள். ஏன் இந்திரஜித்துன்னு பேர் வந்தது? இந்திரனை ஒரு வாட்டி தோக்கடிச்சிருப்பாரு ஏதோ சண்டையில். அவனா? இந்திரஜித். இந்திரஜித் வந்து ராவணன் புள்ள. சரி, அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க தெரிஞ்சவொடனே கடைசியா போறதுனா கடைசியில் வேற வழி இல்லை. அவர் அனுமார் போய் பேச போறாரு. இவர் சும்மா இல்லாமல் அனுமார் ஒரு மோதிரம் கொடுத்து அனுப்புவார் இவர் ராமனை. அந்த மோதிரத்தை கொண்டு போய் அவர் சீதா கிட்ட கொடுப்பாரு. சொல்லுவார், இது நீ போட்டால் மட்டும்தான் இதில் உங்கள் படம் தெரியும் அப்படின்னு. அப்புறம் பார்த்த உடனே இவர் நேராக போய் பேசுவார், இந்த சண்டை வேணாம் பிரச்சனை வேணான்னு. இவர் சும்மா இல்லாமல் அனுமார் வாழை கொளுத்தி விட்ருவார். அனுமார் வாழை கொளுத்தி விட்ட உடனே அவரு சும்மா விடுவாரா? இலங்கையை நான் என்ன பண்ணுற பாருன்னு கொளுத்துல வாழை தூக்கிட்டு வந்து பில்டிங்கு அரண்மனை எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு வந்துடுவார். அதில் தான் அப்புறம் வந்துட்டு இங்கே சொல்லிவிடுவார், இவங்ககிட்டலாம் பேசி வேலைக்காகாது யுத்தம் தான். போய் கொளுத்தலாமாடா? அந்த ஆமாம், பண்ணதா தப்பா? அவரும் தப்பு. எல்லார் மேலே இங்கே நியாயம் தர்மம்லாம் அப்படி பார்க்க முடியாது. இல்லை, வாழையை கொளுத்தினாரு. அவர் ஒரு தூதுவர் மாதிரி தானே வந்து. தூதுவர் தான். அதான் நான் என்ன, நீ ஒரு குரங்கு என்னை வந்து பேசுவியான்றது. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கே சீட்டை காணா இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? டேய் இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு. வெளிய அனுப்பு. வேடிக்கை பார்க்க எவ்வளவு போடா வெளிய. திமுரு. நான் ஒரு அரசன், அவ்வளோ பெரிய ஆள் நான். அவருக்கு எப்பவுமே அந்த இது இருந்தது, அந்த ஒரு ஆணவம் கொஞ்சம் இருக்கும். ராமருடைய ஆளு தெரியுமா அவருக்கு? அதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுதானே? சிவனுடைய அவதாரம் அவரு. அது தெரியாதா? பெரிய சிவன் பக்தர் அவரு ராவணன். அதுதான் என்ன கணக்குனே தெரியல. ராவண பெரிய சிவன் பக்தர்மா. சிவன் அதாவது ராமரை விட ராவணன் பெரிய சிவன் பக்தர். ராவனுக்கு கிடைச்ச மொத்த வரமும் கிடைச்சது ஈஸ்வரன் கிட்ட தான். அதான் சொல்றேன், அவர் பிசரக்குன்னு ஒரு ஊர்ல பிறந்தாரு. மேபி அதை ப்ரொனன்சியேஷன் நான் தப்பா சொல்லலாம். நார்த் இந்தியாவில் அங்கேருந்து இமயமலையில் போய் இமயமலையில் தவம் செஞ்சு சிவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போய் இலங்கையை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் இலங்கை அவர் ஊராச்சு. வடக்கன் தான் அவர் ஆக்சுவலாக. கொளுத்தி விட்டா அவருக்கு எரியாதுடா. யாருக்கு எலியும்? ஆமாம். அதனால மொத்த பேர் இது பண்ணிட்டாரா? எஸ் அழிச்சிட்டாரா? எஸ் சொல்றாங்க. அழிக்கலாம் இல்லைம்மா, ஏதோ சும்மா கொஞ்சம் கொளுத்தி விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் போய் ராமர் கிட்ட சொல்லிட்டாரு எங்க கண்டு இருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தான் இந்த பாலத்தை போட்டாங்க. இது மேலே நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதில் ராமன் பேர் எழுதி கல்லை போட்டால் அப்போ பாலம் கிடையாது. ஆனால் தான் அது பேர் ராம். ஆனால் தான் அது பேர் ராம் சேத்து பாலமா? ஆமாம், அது பேர் ராம் சேத்து, ராமர் பாலம். அப்புறம் எப்படிதான் சீதாவை மீட்னாரா? யுத்தம் பண்ணி கொண்டாரு அப்போ ராவணனை. ஆமாம், போட்டு தள்ளிட்டாங்க. கொண்டு வாங்க. கொண்டுதான் இட்டுன்னு வர முடியுதா? ஆமாம். ஏன் அந்த அம்மாவை இட்டுமே எங்க வச்சிருக்காரு? அவர் தங்கச்சி மூக்காரத்தாரு. அதுக்கு இப்போ இன்னும் நிறைய கதை இருக்குமா. இன்டெப்த்தாக போனோன்னா அவர் வந்து பெரிய ராமர் டிவோட்டியும் கூட. அப்போது வந்து அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க, நீ வந்து பல பிறவிகளை எடுத்து என்கிட்ட வந்து சேர்றியா, இல்லை நீ 2-3 பிறவி தான் எடுப்ப, ஆனால் 2-3 பிறவிலையும் எனக்கு எதிரியாக இருப்ப, ஆனால் என்கிட்ட சீக்கிரமாக வந்து நீ சேர்ந்துருவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் ராவணன் என்ன சொல்லுவார், அதாவது அந்த பிறவி வந்து அவர் ராவணன். அவர் என்ன சொல்லுவார், அது பட் வேறு ஒரு நேம் இருக்குது, இல்லை நான் உனக்கு எதிரியாக இருந்தேன், நான் கூட சீக்கிரம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ராமனை எதுக்கணும்னே பிறந்த ஒரு பிறவி அது ராவணன். சரி, அது இறந்ததுக்கப்புறம் அந்த அவங்க ஒய்ஃப்னு தெரிஞ்சு தானே கூப்பிட்டு வந்துட்டாரு. யார்? ராமருடைய ஒய்ஃப்னு தெரிஞ்சு. ஆமாம், கூப்பிட்டு வந்து அது தப்பு பாவம்லாம் தெரியாதா? அதான் அவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு தர்மம். ஏதோ பண்ணா கிட்ட அதான் சூர்பனகை மூக்கை கேட்டால், அதான் சொல்கிறேன். இப்போ ராவணன் சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, சூர்பனகை மூக்கை வெட்டினாங்க, உங்கள் தங்கச்சி மூக்கை வெட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு இதுமா. இப்போ ராவணன் வந்து சீதாவை தொட கூட இல்லை, கையே வைக்கல, அப்போ வந்து இவரை காயப்படுத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் கடத்தி கொண்டு வந்தார். ஒருத்தவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வைப்பாங்க. நம்ம பேசிக்காக அந்த மாதிரிலாம் பண்ணல. அது நல்ல ஒரு ஃப்ரெண்டா? அதான் சொல்கிறேனே, பயங்கரமான திறமசாலி. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மாவே தான் சொல்லிக்கிறாங்க. பல வரங்களை வந்து பெற்றவர். கடத்தின்னு போனதை தவிர எந்த ஒரு இதுவும் என்ன பண்ணல. இருந்தாலும் கடத்தின்னு போன தப்பு தானே. அவன் கடத்தி போனதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அந்த அம்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ராமன் காப்பாற்றுறோம்ல, ஒன்று புரிஞ்சுக்கோ, அவர் அரசன்.
ராமன். ஆனால் அவர் நினச்சிருந்தா அயோத்தியாவில் எவ்வளோ அழகிய வேணால் கல்யாணம் பண்ணி போனால் தொலைஞ்சு போனால் போயிட்டு போகுதுன்னு ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் மேலே எவ்வளோ ஒரு காதல் இருந்தால் சாதா மனுஷனாக ரோடாக காடாக அலைஞ்சி திரிஞ்சு கண்டுபிடிச்சிங்க வந்துருப்பாங்க. எடுத்து அவன் கிட்னாப் பண்ணி போனது அந்த அம்மா என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா ஒன்றும் பண்ணலையம்மா. அந்த அம்மா எதுக்கு நீ இருக்கிற இதில்? அம்மா அதெல்லாம் வந்து தப்பாக அதெல்லாம் வந்து சித்தரிக்கிறாங்க. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அது வந்து அவர்லாம் தீ குடிக்க சொல்ல பெண்டல் மாதிரி பேசக்கூடாது நீ. அதாவது அவர் ஒரு நாட்டோடைய அரசன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு நாட்டோடைய அரசன். அவர் அந்த லேடியை சாதாரணமாக அவர் விரும்பலை. சீதா தான் அவருடைய உயிரே. உன்னை தூக்கின்னு போயிட்டாங்க. 3000 கிலோமீட்டர் 3500 கிலோமீட்டர் நடந்து வந்து அவரை ஒரு யுத்தம் செஞ்சு ஒரு நாட்டை அழித்து மீட்டு கொண்டு போகிறேன்னா ஒரு சாதாரண ஒரு பொண்ணுக்காக செய்வார் அவர். அவ்வளோ ஒரு அன்பு காதல் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆல்மோஸ்ட் ரீச்டு பாம்பன். ராமேஸ்வரம் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் அரவுண்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ரைட் சைடில் நீங்கள் அந்த ஓஷன் பார்க்கலாம். பயங்கர அழகாக இருக்குங்க. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பாம்பன் ரீச் ஆகிடுவோம். அம்மா பாம்பன் வந்துட்டோம்னு நினைக்கிறேம்மா. இங்கே பேர் கடல் பேர் ஃபுல்லாக. ஐ திங்க் பாம்பன் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். தமிழ்நாடு. ஐ திங்க் தட் இஸ் பாம்பன் இஃப் ஐம் நாட் ராங். ஏன்னா அப்படியே லேண்ட் அப்படியே க்ளோஸ் ஆகுது. லேண்ட் அப்படியே 2 சைடும் க்ளோஸ் ஆகி ஓஷன் நிறைய ஆகுது. ஐ திங்க் வி ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி ரோட். ஸோ அநேகமாக இதுதான் பாம்பன் நினைக்கிறேன். தண்டவாளம் லெஃப்ட் சைட்லேயே கிட்ட. ஐ திங்க் இது பேர் இந்திரா காந்தி பிரிட்ஜ் தான் டெக்னிக்கல் நேம் வச்சது. ராமேஸ்வரம் வெல்கம்ஸ் யூ. Wow, looks so beautifulங்க. So beautiful. அந்த பிரிட்ஜோட இது ரயில்வே கேட் அது மேலே தூக்கிட்டு நிற்குதுல்ல லெஃப்ட் சைடில். காரை நிறுத்த வாய்ப்பே இல்லை போலமா. மேப்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடலுக்கு நடுவில் நம்ம இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ எஸ், வி ஆர் அஃபிஷியலி ஆன் த பாம்பன் பிரிட்ஜு. அதான் இதுதான் நீ அந்த படத்துலலாம் பார்த்தது. நடந்து போகிறாங்க. இங்கே பேர் கார் விட்டு இறங்கி நிற்கிறாங்க பேர். இறங்குறதுனா இங்கே தான் இறங்கி பார்க்கலாம் நம்ம. அங்கே நடு பிரிட்ஜில் இறங்க முடியாது. அது அங்கம்மா அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணு. தண்ணி வருது பேர். ஸோ பியூட்டிஃபுல்ங்க. எப்படிமா இருக்கு கடலுக்கு நடுவில்? இங்கே பேர் மேப்பில் பேர் கடலுக்கு நடுவில் போகிறோம் பேர். ஆஹா, எவ்வளோ போட்ஸ் பேர் ரைட் சைடில். ஆமாம், ஒரு சில பேர் பிரிட்ஜ்லேயே நிறுத்தி பார்க்கறதுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது. அம்மா நீ கேட்ட இடம் தான், அந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகும்ல அங்கே இருக்கு பேர். அது ஆமாம், நிறுத்துற ட்ரை பண்ணுறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். போலீஸ் இங்கேயே நிற்கிது பேர். அதான் வண்டி யாரும் நிறுத்தக்கூடாதுன்னு தான். அங்கே இங்கேருந்து கொஞ்சம் நிற்கிறேன். இங்கேருந்து பார்த்தா தெரியல உனக்கு? அந்த பிரிட்ஜு தான் வந்து ஓப்பன் ஆகி உனக்கு ஷிப்பு வரும்போது ஓப்பன் ஆகும். இதுதான்
அது இப்போ ஆகாதா? ஷிப்பு வரும்போது தான் ஆகும். ஓ தெரியுதா? சூப்பராக இதுதான் பார்க்கணும்னு நம்புறேன். நான் வேணா பண்ணுறேன், கொஞ்சம் தூரம் வேணா தள்ளி போய் நிறுத்துறேன். அவனை பிடிச்சிட்டு இங்கேயுமா? எப்படி பண்ணிக்கலாம்? அங்கேயே போவோம், எல்லாரும் போக முடியல. இப்போ போகிறாங்களா ஆளுங்களா பிரிட்ஜில்? அன்சைடு நடந்து போகலாம், வரியா? அது எப்படி போக? கீழே போய் நீ நடந்து போ. ஆஹா, ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்குறேன், எனக்கு சரியாக தெரியல. இங்கே பேர் எவ்வளோ க்ரீனாக இருக்குது பேர், இந்த சைடு பேர் பச்சை பசையில் இருக்குது பேர். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ராமேஸ்வரம் வரீங்கன்னா ஜஸ்ட் அ ஸ்மால் ஹெட்ஸ்அப். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ண உடனே வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்துட்டோன்னு அர்த்தம் கிடையாது. பாம்பன்றதே வந்து ஒரு ஊர். ஸோ அங்கே அந்த பாலம் போட்டதுனால பாம்பன் பாலம், பாம்பன் பிரிட்ஜ். ஸோ அங்கேருந்து ராமேஸ்வரம் இஸ் another 25-minute drive depending upon the traffic conditions, 20 to half an hour drive. ஸோ நான் ஒரு வாட்டி ஏர்லி மார்னிங் வரும்போது அரௌண்ட் ஒரு 5 போல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பாம்பன் வந்து ஒரு 15 minutesல வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 15 to 20 minutesக்குள்ளேயே வந்து ரீச் ஆகிட்டோம். பட் இப்போ வந்து இட்ஸ் டேக்கிங் அரௌண்ட் 25 minutes பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே ராமேஸ்வரம் வந்துடாது. இன்னும் ஒரு 10-12 கிலோமீட்டர் நீங்கள் போகணும். ஒன்லி தென் வீல் ரீச் த மெயின் டவுன் ஆஃப் ராமேஸ்வரம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம இங்கே இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 7 minutes காட்டுது. ஸோ 2.5 kilometers ஃப்ரம் ஹியர். பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சுங்க. நான் ஒரு 10 years முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா பீட்சா ஷாப்ஸு, பர்கர்ஸு, அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ வந்துட்டுருக்கு. எக்கச்சக்க காஃபி ஷாப்ஸு, கெஃபெட்டீரியாஸ் நிறைய பார்த்தேன். இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்லாம் 1-2 பார்த்தேன். லைக் ரெஸ்டாரண்ட்ஸ் வேர் தே சர்வ் இட்டாலியன். இது என்னது இது? ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி வெஹிக்கிள்ஸ் என்ட்ரி. ராமநாத சுவாமி 2.5 kilometers, தனுஷ்கோடி 20 kilometers. ஸோ இது ராமேஸ்வரமுக்கு உள்ளே வரத்துக்கு கட்ட வேண்டிய கப்பம். நிறைய பாருங்க, உள்ள நிறைய இதுலாம் போயிடுச்சுனாங்க. அது தனுஷ்கோடியில் நிறைய ஃபேமிலிலாம் நிறைய. ஆமாம், நிறைய பேர் வீடெல்லாம் விட்டு வெளில வந்தாங்க. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமஸ் கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. கோஸ்ட் டவுனுன்னா யாருமே அதாவது ஒரு காலத்தில் பயங்கர பிஸியாக மக்கள் நடமாட்டம் இருந்த ஒரு ஊரை வந்து அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்கும் தெரியுமா. வெறும் மரம் இருக்கும், வீடு இருக்கும், பழைய போட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. ஸ்கையே எவ்வளோ ப்ளூ அண்ட் பிங்காக இருக்குது பேர். அந்த சுனாமிக்கு அப்புறம் அந்த ஊர் வந்து யாருமே இல்லையா, இன்ஹாபிட்டபிளாக இல்லை. இப்போவா? இப்போ யாரும் கிடையாது. 2 சைடும் பீச் மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அதுதான் இந்தியாவுடைய ஒரு பார்டர், ஒரு எல்லை இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும். நாளைக்கு கூட்டு போய் காட்டுறேன். தனுஷ்கோடி 22 kilometers. அது லெஃப்ட்டு. இல்லை ராமர் பாதம் எல்லாமே ஸ்ட்ரெயிட் தான் வரும். ஆமாம், அதுக்கு தனி இடம் இருக்குது. அங்கேயும் போயிருக்கேன். அழகான ஊர் இது, கன்னியாகுமரி. பயங்கர பியூட்டிஃபுல்லான ஊர், ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே அவ்வளோ இடம், நல்ல இடம் இருந்தது இல்லை? நீ சொல்லியிருந்தனா அங்கேயே. சரி பார்க்கலாம். எங்கே இடம் பார்த்துல நான் சொல்கிறேன். கோயில் எங்கே இருக்கு? கோயில் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அது ஏதோ சண்முகா ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. அப்புறம் நடுத்தெரு அப்படின்னு ஒரு இருக்குது, மிடில் ஸ்ட்ரீட்டுன்னு. ஒரு வாட்டி நல்லா ஞாபகம் இருக்குது. நீ எனக்கு ஃபோன் பண்ண அப்போது, நான் நடுத்தெருவில் நிற்கிறேம்மா அப்படின்னேன். ஏண்டா தத்திரம் பிடிச்சவனே அப்படின்னு. நீ அப்புறம் சொன்னேன், இல்லைம்மா ராமேஸ்வரத்தில் இந்த தெரு பேர் மிடில் ஸ்ட்ரீட், நடுத்தெரு அப்படின்னு. அவங்க கூட வரும்போது கீழே போய் பாம்பன் பாலம் பார்க்கலையா? நான் பார்க்கல. பிரிட்ஜ் ஆண்டேருந்தே பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லை, செம்மையாக இருக்கு. ரொம்ப அழகாக வாக் பண்ணி ஸ்டைலாக. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தங்கினேன் நான் லாஸ்ட் டைம் வரும்போது. இவர் சிவன் சிவா முதல்ல
guys, I'll go find a nice spot and then எப்படியோ ஒரு வழியாக ராமேஸ்வரம் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு I'll continue the vlog.